வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, சாவச்சேரியிலே அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஐங்கரன் மணி மண்டபத்தில் நிற்கிறேன். இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்ட மண்டபங்களில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருமண மண்டபம் என்று சொல்லலாம். இந்த திருமண மண்டபமானது சாவச்சேரி டச்சு வீதியிலே அமைஞ்சிருக்கு. சாவச்சேரியில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மண்டபம் அமைஞ்சு காணப்படுது. என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மண்டபத்துல சமையல் செய்கின்றவருக்கு இன்றைக்கு 60வது பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை இந்த மண்டப நிர்வாகமானது பிறகு சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். என்னன்னு சொன்னா, மற்ற இடங்கள் எல்லாம் தொழில் செய்பவர்களை மதிக்கிறதில்ல, சரியான ஊழியத்தை கொடுக்கிறதில்ல, அப்படி முறைப்பாடுகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறதா என்று சொல்லி அனைவரும் யோசிக்கத்தக்க ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக இன்றைய மண்டப நிர்வாகமானது இந்த நிகழ்வினை வெகு சிறப்பாக விமர்சையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு முதல் இந்த ஐங்கரன் மணிமண்டபம், இந்த மண்டபம் மிகவும் ஒரு அழகிய தோற்றத்தில் இப்போது காணப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் அழகாக இருக்கு. அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் முதல் காட்டுறேன். இந்த மண்டபத்தின் உரிமையாளர் இந்த அம்மா தான். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன். சுகமா இருக்கிறீங்க. எப்படி போகுது உங்களோட தொழில் எல்லாம்? நல்லா போகுது. நல்லா போய்கொண்டு. எங்களுக்கு இந்த மண்டபம் நாங்கள் இப்ப திறந்து வைத்து முயற்சியை செய்ய துவங்கின காலம் தொட்டு அவர் எங்களுக்கு சமையல் செய்து கொண்டு வந்து இப்ப அவருடைய வாசை பெரிய ஆள முதல் ஒரு மாறிட்டேன். இப்ப அவருடைய சமையலே எல்லாரும் நல்லதுன்னு சொல்லி எல்லாரும் கோயக்க அவருக்கும் சொல்லி இங்க வைபவம் செய்கிறவைக்கும் சொல்லி எங்களுக்கும் சொல்லி சாப்பாடு நல்லா இருந்திருக்கு. சமைச்சதை நான் சாப்பிட்டு நினைக்கிறேன். என்ன பேரை வச்ச? சோதி என்று சொல்றான். பாரம்பரியம் சுவாஸ் சுவாஸ் அவற்ற உண்மையான பேர் என்ன? சோமசுந்தரமோ. என்ன மழை பெய்த என்ன வெயில் இருக்காங்க. அந்த கடமையை சரியா செய்து நாங்கள் சொன்ன நேரங்களுக்கு எல்லாம் தெரிவார். மண்டபத்துல வேலை செய்யற பிள்ளைகள் எல்லாரும் என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாம செய்வேன். எல்லாருமே அம்மான்னு தான் கூப்பிடுறாரு. இப்ப எங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் அம்மா இல்லை, நிறைய பேருக்கு அம்மாவா இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு பெருமையாக போய் ஏற்றி கொண்டு அந்த பிறந்த நிகழ்வுக்காக கொண்டு வர போயினோம். சரியாடுங்க, அது லைட்டுக்கு வடிக்கலாம்.
வாழ்த்து பாவான் திரு இனத்துறை சோமசுந்தரம் அவர்கள், சமயத்துறை மன்னர் ஸ்ரீ ஐங்கரன் மணிமண்டபம் சோனியண்ணா, மணிவிழா கண்டு வாழ்கின்ற சோனியண்ணா, பரிந்துமே வெற்றவர் போற்ற அணிமுகள் பெற்றுமே இந்த பெருங்குடி தண்ணீரை பற்றுடன் வாழி படுத்து மணிவிழா கண்டு வாழ்கின்ற சோனியண்ணா, பரிந்துமே வெற்றவர் போற்ற அணிமுகள் பெற்றுமே இந்த பெருங்குடி தண்ணீரை பற்றுடன் வாழி படுத்து நல்லவை அறுவதை நாடுகளுக்கு கண்டுள்ள நல்லதோர் சமய கலைஞர் நல்லவை அறுவதை நாடுகளுக்கு கண்டுள்ள நல்லதோர் சமய கலைஞர் பல்லாண்டாய் இங்கு பணியாற்றி வாழும் பண்புடைய பெருமகன் பல்லாண்டாய் இங்கு பணியாற்றி வாழும் பண்புடையத்தில் நன்றுவகிக்க நல்லுணவு ஆக்கியே நல்லபடி மண்டபத்தில் நன்றுவகிக்க நல்லுணவு ஆக்கியே பரிமாறும் வல்லோடும் பல்லாண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகின்றோம் வாழிய வாழியவே நல்லுணவு ஆக்கியே பரிமாறும் வல்லோடும் பல்லாண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகின்றோம் வாழிய வாழியவே அரசுவை உணவினை ஆக்கியே எமக்கு அணிமுகள் தந்திட்ட மேலே அரசுவை உணவினை ஆக்கியே எமக்கு அணிமுகள் தந்திட்ட மேலே அறுபதாம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் அன்புடைய சூழலெல்லாம் அறுபதாம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் அன்புடைய சோழியெல்லாம் வாழ்வில் பெருமையர் பேரெல்லாம் பெற்றுமே வாழ வாழ்வில் பெருமையர் பேரெல்லாம் பெற்றுமே வாழ பேரன்பு கொண்டே வாழ்த்துகின்றோம் ஒரு பின்பம் பெற்று உலகுளோர் போற்றுட உத்தமனாய் வாழிய வாழியவே ஒரு பின்பம் பெற்று உலகுளோர் போற்றுட உத்தமனாய் வாழிய வாழியவே பங்கமிழா பணிகளால் பாடுவில் மிளிரும் பண்புடைய சோதியண்ணா பங்கமிழா பணிகளால் பாடுவில் மிளிரும் பண்புடைய சோதியண்ணா தானும் திங்களென ஒளிவீட்டு தானும் திங்களென ஒளிவீட்டு தெய்வத்து நலனோடு திருத்தமாய் என்றும் பணியாற்றி தானும் திங்களென ஒளிவீட்டு தெய்வத்து நலனோடு திருத்தமாய் என்றும் பணியாற்றி அங்கமெல்லாம் மகளோடு அவனியல் ஆண்டுகள் பலவாக வாழ்ந்திட ஐங்கரன் குடும்பத்தார் அன்புடனே வாழ்த்த ஆனந்தம் மிக்குற வாழ்கிறது அங்கமெல்லாம் மகளோடு அமைகிறது தன்னில் ஆண்டுகள் பலவாக வாழ்ந்திட ஐங்கரன் குடும்பத்தார் அன்புடனே வாழ்த்த ஆனந்தம் மிக்குற வாழ்கிறது இல்லாதால் அந்த வைத்த இனியனதி ராணியோடு இன்பமாய் பல்லாண்டு வாழ்கிறது இல்லாதால் அந்த வைத்த இனியனதி ராணியோடு இன்பமாய் பல்லாண்டு வாழ்கிறது பல்லவம் செய்து உயர்ந்து பாகில் பல்லவம் செய்து உயர்ந்து பாகில் மக்களோடு பல்வேறு உயர்ந்து வாழ்கிறது நல்லதோ வீரபத்திரர் நலருடைய தந்திர நலவெல்லாம் பெற்றிருந்து வாழ்கிறது நல்லதோ வீரபத்திரர் நல்லரோடு தந்திர நலவெல்லாம் பெற்றிருந்து வாழ்கிறது கொள்ளைகள் இல்லாத துணியர்கள் வாழ்வில் சுந்தரமாய் வாழிய வாழ்கிறது கொள்ளைகள் இல்லாத துணியர்கள் வாழ்வில் சுந்தரமாய் வாழிய வாழ்கிறது நலம்புற வாழ்க்கும் உரிமையாளரும் பணியாளர்களும் துரியங்களும் வழங்கப்படும் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு ஒரு 60வது பிறந்த நாள். முதல்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றேன். வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். சுகமாக இருக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வு இந்த ஐங்கரன் மணிமண்டபத்தின் நிர்வாகத்தினர் செய்ததுக்கு நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அதுதான் அங்கதான் வைக்கணும். எவ்வளவு காலம் இந்த வேலை செய்ய? 22 வருஷம். 22 வருஷமா இந்த வேலை செய்யுங்க. ஒரு பிரச்சனை இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம போய்கொண்டு 22 வருஷம் ஒரே இடத்தை வேலை செய்யறது கஷ்டம். ஒரு தரம் நிற்க மாட்டேன். ஒரு தரம் அப்படி நின்று வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி வேலை செய்யறீங்கன்னா அந்த நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு தானே. என்னில கொஞ்சம் விருப்பம் கொடுத்தானாக்க
நீங்க அன்பா பழகுறதா அந்த பேசி நல்லா இருந்தாங்க, அது பிரச்சனை இல்லை, அது ஓகே. இப்ப என்னடா உங்களோட சமையலுக்கு வந்து நிறைய பேர் அடிமை ஆயிருக்கீங்க. சமையல் சாப்பாடு குறிப்பா சொல்லிட்டீங்கன்னா பயங்கர மண்டபத்துக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். சாப்பாடு நல்லா இருக்கிறதா நீங்கள் தான் சமைக்கிறேன்னு லைட்டா நாங்களும் உண்மைதான். என்ன சொன்னா நீங்க பின்னுக்கு நிற்கிறோம் எங்களை தெரியாது. நிகழ்வு ஒன்று உங்களுக்கு செய்தி நம்ம எதிர்பார்த்தீங்களா? அது முதலே சொன்னாங்க சொன்னது என்பது உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னா 5 வருஷத்துக்கு என்ன வந்து கோல்டு எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கு 60வது விபத்தை செய்வோம்னு சொல்லி சிவாசி சொன்னார். அம்மா எனக்கு நேரடியாக சொன்னவர். அதே மாதிரி செய்துட்டு நான் அது மாதிரி சரியா நன்றி.